Hello students, this is Indrani Mathematics. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 9 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் இந்த சாப்டரில் இருக்கிற எக்ஸாம்பிள் 9.5 நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 99 இருக்கும். எவாலுவேட் இன்டகிரல் 0 to 3 3x ஸ்கொயர் minus 4x plus 5 into dx. ஸோ இந்த இன்டகிரேஷன் இந்த சம் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இன்டகிரல் 0 to 3 3x ஸ்கொயரை கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். இன்டகிரல் 0 to 3 வேரியபிள் மட்டும் உள்ளே இருக்கட்டும். ஒரு இன்டகிரேஷன் போடும்போது dx வேணும் கூடவே வரணும். -4 இந்த செகண்ட் டேர்மில் 4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தாச்சு வித் சைன் -4ஓட. இன்டகிரல் 0 to 3 x இன்ட்டு ரீமைனிங் இருக்கிற வேரியபிள் x dx ப்ளஸ் 5 இன்ட்டு இன்டகிரல் dx. ஸோ லிமிட் இங்கேயும் 0 to 3 தான். ஃபார்முலாஸ் இன்டகிரல் x பவர் n இன்ட்டு dx இந்த ஃபார்முலா x பவர் n + 1 பை n + 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c. ஆக்சுவலாக லிமிட் போடும்போது இந்த கான்ஸ்டன்ட் c தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு, அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா பவரை ஒன்று ஆட் பண்ணி அதே பவரால் டிவைட் பண்ணியிருக்கிறோம். சேம் திங் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸோட பவரில் 2 இருக்குது. 2 + 1 சேம் 2 + 1 கிடைக்கும். லிமிட் 0 to 3 -4 இன்ட்டு இன்டெக்ரல் எக்ஸுனா எக்ஸோட பவர் 1ங்கிறது அண்டர்ஸ்டுட். அப்போ எக்ஸோட பவரில் 1 + 1 பை 1 + 1 லிமிட் 0 to 3 ப்ளஸ் இங்கே ஒரு 5 இன்ட்டு இன்டெக்ரல் dx. ஆக்சுவலாக இன்டெக்ரல் dxை x + c. திஸ் இஸ் அகெயின் அ ஃபார்முலா பை அப்ளைங் சேம் திங். இதையே நீ அப்ளை பண்ணினாவே இன்டெக்ரல் dxஐ 1ன்னு எடுத்துக்கலாம். 1 இன்ட்டு dx. இந்த இன்டெக்ரல் 1ஐ நான் எப்படி எடுத்துக்கலான்னா x/0 இன்ட்டு dxன்னு எடுத்துக்கலாம். ஸோ x/0ன்னா இதே ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா x பவரில் 1/1ன்னு கிடைக்கும் ப்ளஸ் c. ஸோ திஸ் இஸ் x + c. ஸோ ஜென்ரலாக இன்டெக்ரல் dxஐ ஜஸ்ட் லைக் அ ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அந்த எக்ஸாமினேஷன் டைமில் போய் இதை போட்டு பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ இன்டெக்ரல் dx இஸ் x. இதுக்கும் லிமிட் 0 to 3. Now apply again, simplify x power 3/3 limit values from 0 to 3 -4 x power 2/2 limit values from 0 to 3. This is same 5 x power 0 to 3. Now apply upper limit. ஓகே, இந்த 3 கூட கேன்சல் பண்ணிக்கோ, ரொம்ப சிம்பிளாக போயிடும். ஸோ x/3 மட்டும்தான் இங்கே இருக்கும். லிமிட் வந்து 0 to 3 -4 இன்ட்டு இங்கே x²/2 0 to 3 ப்ளஸ் 5 இன்ட்டு x 0 to 3. அட் அ டைம் லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. 3/3 மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு 0 -4 இன்ட்டு, ஓகே, இதுவும் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ யூ வில் கெட் ஒன்லி 2 இன்ட்டு x². எக்ஸுக்கு இப்போ 3 போட்டிங்கன்னா 3 ஸ்கொயர் 9 ஆயிரும். மைனஸ் எக்ஸுக்கு 0ன்னா 0. சிமிலர்லி 5 இன்ட்டு x is 3 minus 0, lower limit 0. 3³ is 27 minus 2 into 9 is 18 plus 5 into 3 is 15. So answer is, இது ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க, 27 plus 15. So 12 remaining is 1, so 4. 42 minus 18. Subtract it, 12 minus 8 is 4. 4 minus 1 is 3. That's all.